அண்மை செய்தி. கேரள மாநிலத்தில் திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் நேற்று காலை சரியாக 8:15 மணி அளவில் திடீரென்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் கூற கேட்கலாம். வணக்கம் பிரசாத். இந்த நில அதிர்வுக்கான முக்கிய காரணம் என்ன? மேலும் நில அதிர்வியல் ஆராய்ச்சியாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். நேற்று காலை 8:15 மணிக்கு 3 முதல் 4 நொடிகள் வரை கேரள மாநிலத்தினுடைய திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 3:55 மணிக்கு அதே பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாலக்காடு மற்றும் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட குமாரநல்லூர், அல்லூர், அணக்கரை, கும்பிடி, திருத்தாலா உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று திருச்சூர் மாவட்டத்தினுடைய 10க்கும் மேற்பட்ட பகுதிகளிலும் இந்த அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று காணப்பட்ட அந்த நில அதிர்வு காரணமாக பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் அதிகாரிகளால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆனால் அதற்கான காரணம் குறித்து அறியப்படவில்லை. 3 ரிக்டர் வரை அதிர்வு அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மீண்டும் அந்த பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதிகளில் தொடர்பான ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஏன், எதற்கு, எப்படி நடந்தது என்பது குறித்து தெரியாத நிலையில் அதிகாரிகள் அந்த பகுதியில் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.